வேர்ட் சொன்னார் ஒரு லைன், அது நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் அவ்வளோ தப்பாக அது சொல்லியிருக்காரு. இந்த இதுக்கு நீங்கள் வேறு எதாவது பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்து உண்மையை சொல்ல போனால் அவங்க விஜய் இது பண்ணுறது இல்லை, அங்கே வந்திருக்காங்களா அவங்கள பண்ணுற மாதிரி இருக்குல்ல. கஷ்டப்பட்டு ஒருத்தர் படித்து வராங்க. நான் என்ன கேட்குறேன், இது வந்து எனக்கு வந்து இந்த நியூஸ் தெரியும், ஆனால் நான் வந்து அது ஏன் வந்து பார்க்கல பண்ணலன்னா, அது கண்டனமா யாருமே சொல்லல. அங்க போன பேரண்ட்ஸ் யாருமே அதுக்கு கண்டனம் தெரிவிக்கல. இப்போ வந்து இல்லை எல்லாருமே அந்த சின்ன பிள்ளைங்களாம் அவ்வளோ திருப்பி பதிலடி சொல்லிட்டு இருக்கு. இன்னொன்று என்னன்னா ஒருத்தவங்க அதுதான் லைக் சாக்கடை மேலே கல்லை தூக்கி போட்டால் நம்ம மேலே தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதால தான் திரும்பி திரும்பி அது மாதிரி ஆளுங்க பேசுகிறாங்க. புரியுதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் இது வந்து அரசியல், இப்போ விஜய் அவருன்றதே கிடையாது. பேசினது அங்கே வந்த பிள்ளைங்களே, அங்கே இருக்க பேரண்ட்ஸ், அங்கே ஒன்று ரெண்டு பேர் வர கிடையாது. அத்தனை பேரையும் சேர்த்து கேஸே ஃபைல் பண்ணலாமே. ஆமாம், அதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே போஸ்கோ கேஸ் போடுங்கன்னு சொல்லி போட சொல்லி இது சொல்லியிருக்காங்க, பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை வந்து அவங்க கேட்டிருக்கதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க மேலே. பட் ஆனால் அது பண்ணுவாங்களான்றதுலாம் கிடையாது. அது ஆக்சுவலி இது மாதிரி பண்ணாமல் இருக்கிறதால தான் இது மாதிரி ஆளுங்க இது மாதிரி பேசுகிறாங்க. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், இது என்ன இருந்தாலும் அவர் இவ்வளோ இதுக்கு முன்னாடி அதான் தான் சொன்னாங்க, அவர் இதுக்கு முன்னாடி நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்கா, போராட்டம் பண்ணியிருக்கா, நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஒரு செகண்டில் அவர் பண்ண அந்த ஒரு வார்த்தை பேசினதில் அவர் இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே போயிடுச்சு. இது சொல்லுவாங்க, நீ எவ்வளோ தான் நீ நல்லது பண்ணாலும் நீ பண்ண ஒரு கெட்டது, நம்மளுக்கே நார்மலாக எல்லாருக்கும் சொல்கிறதான், ஒரு கெட்டது பண்ணாலும் நீ இவ்வளோ நாள் பண்ண நல்லது எல்லாமே வேஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், அது மாதிரி தான் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈனப்பிரிவு